தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் போர்பட தளபதிகளே, அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று முன்தினம் மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்கள் ஒரு பிரஸ் மீட்டில் ஒரு பேட்டி அளித்திருக்கிறார். அந்த பேட்டியில் என்ன சொல்கிறார், கிளையே இல்லாத கட்சிக்கு அதிக இடங்களை கொடுத்த திமுக எங்களுக்கு திமுக சின்னத்தில் போட்டியிடும் என்று வலியுறுத்தினார்கள். எங்களுடைய நிபாத்தனைக்கு தள்ளப்பட்டார். அது நான் மிகவும் மனவேதனை அடைந்து உள்ளேன் அன்றைக்கு என்று சொன்னார். ஐயா, மதிப்புக்குரிய ஐயா வைகோ அவர்களே, கிளையே இல்லாத ஒரு கட்சி என்று தேமுதிக பற்றி பாற்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். நீங்கள் கட்சி ஆரம்பித்த காலத்தில் இருந்து இன்றைய வரைக்கும் ஒரு எதிர்கட்சி தலைவராக உங்களால் வர முடிந்ததா? ஆனால் தேமுதிக எதிர்கட்சி தலைவராக சட்டமன்றத்தில் கட்சியராக ஒரு சிங்கமாக முழுகினார் என்னுடைய இதய தெய்வம், என் தெய்வம் கேப்டன் அவர்கள். அப்படியே ஒரு பெற்ற கட்சியை பார்த்து நீங்கள் கையில்லாத கட்சி, அவர்களுக்கு அதிக சீட்டு. இன்றைக்கு எங்களுடைய வலிமை குறைந்துள்ளது. என்ன காரணம் என்றால், அந்த வலிமை குறைந்ததுக்கு காரணம் ஐயா வைகோ நீங்கள் அவர்கள் தான். நீங்கள் அன்றைக்கு மக்கள் நல கூட்டணி என்று உருவாக்கவில்லை என்றால், நாங்கள் அன்றைக்கு திமுக கூட்டணி அமைத்து 51 சட்டமன்ற சீட்டுகளையும் அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக என்னுடைய துணை முதல்வராக என்னுடைய தலைவர் இதய தெய்வம் கேப்டன் வந்திருப்பார். அதை தடுத்த ஒரே நபர் நீங்கள் தான். அது உங்களுடைய கட்சியிலிருந்தே மல்லை சக்தி அவர்களே உங்களை பேட்டியில் வருமாக சொல்கிறார்கள். எங்களை அழித்தது நீங்கள் தான் வைகோ ஐயா அவர்களே. அப்படி இருக்கும் காலகட்டத்தில் நீங்கள் இன்றைக்கு இந்த பேட்டி கொடுத்தீர்கள். அது எனக்கு மிகவும் மனவேதனை உண்டு பண்ணுகிறது. இப்படி இருக்கும் ஒரு காலகட்டத்தில் தமிழக மக்களுக்காக இன்றைக்கு ஆளும் தமிழக முதல்வர் விஜய் ஜோசப் அவர்களை விட, இந்தியாவிலே இருக்கும் அரசியல் தலைவர்களை விட, அன்றைக்கு சொந்த பணத்தில் உழைச்ச பணத்தில் தமிழக மக்களுக்காக விளம்பரமே இல்லாமல் செலவு பண்ண ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள் தான். உதாரணத்துக்கு கார்கில் போர், குஜராத் பூகம்பம், 90இல் ஈரோட்டில் இலவச மருத்துவமனை, எம்ஜிஆர் காது கோளாறுகளுக்கு இலவச வருடந்தோறும் நிதி உதவி, விருதுநகரிலிருந்து செல்லும் மதுரைக்கு செல்லும் வழியில் நரிகுறவுக்கும் பட்டியல் இனத்தாளர்களுக்கும் வழங்கப்பட்ட 7 ஏக்கருடைய நில மதிப்பீடு இன்றைக்கு 9 கோடி. ஈரோட்டில் எங்களுடைய முன்னாள் துரோகி சந்திரகுமார் அவர்களின் மூலியமாக வாங்கிய 13 ஏக்கரில் பட்டியல் இனத்தாருக்கு வழங்கப்பட்ட இலவசம் மனநிலை. 89இல் கேப்டன் அனைத்து தமிழக மருத்துவமனைக்கும் கட்டில் பீரோ வழங்கியது. என்ன எண்ணற்ற செயல்களை சொல்லிக்கொண்டே போகலாம். என்னுடைய தலைவனுடைய என்னுடைய தெய்வத்தையுடைய செயல்பாட்டு என் தலைவனை தமிழக மக்கள் தவறவிட்டார்களே தவிர, நாங்கள் தமிழக மக்களை தவறவிடவில்லை. என்றைக்கும் தமிழகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் என்னுடைய இதய தெய்வம் கேப்டன் அவருடைய ஆலயத்தில் என்றைக்கும் 5000 பேர் மத்தியான உணவு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த காலகட்டத்திலையும் எந்த ஒரு அரசியல் தலைவருக்காவது இது நடக்குமா? எந்த அரசியலுடைய தலைவர்கள் இறந்தார்களே அவர்களுடைய நினைவிடத்தில் இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கின்றதா? இதெல்லாம் பார்த்து பதிவிடுங்கள். தமிழக அரசியல்வாதி அனைவருக்கும் நான் இந்த பதிவை சொல்கிறேன். அதே மாதிரி இந்த யூடியூப்லேயும் இந்த ஃபேஸ்புக்கிலும் பதிவிடும் தற்கூரி நாதாரி நாய்களே, தேமுதிக விமர்சிக்கக்கூடிய தகுதி எந்த நாய்களுக்குமே இல்லை என்று நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஐயா வைகோ அவர்களே, உங்களுடைய வயசுக்கும் உங்களுடைய அரசியல் அனுபவத்திற்கும் நான் கால் தூசிக்கு பெற மாட்டேன். உங்களை மரியாதை இல்லாமல் பேசக்கூடிய தகுதி நான் இல்லை. நீங்கள் மரியாதை இல்லாமல்